ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யாஸ் கிரியேஷன். ஸோ இப்போ வந்து டெய்லி விலாக் ஸ்டார்ட்டாக பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மத்தியானம் வந்து பருப்பு இது செய்யலாம் அப்படின்ட்டு, கீரையெல்லாம் போட்டு பருப்பு இது செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அரைக்கீரை தான் வாங்கியிருந்தேன். ஸோ கீரையெல்லாம் வந்து நல்லா பிச்சு வச்சாச்சு. அது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெறும் செய்கிறது மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ பாதி வேலை முடிஞ்சிருச்சு. கீரை நறுக்கி செய்கிறது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை இருந்ததா. ஸோ ஈஸி தான். தொக்காட்டம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து அதை விட வந்து இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் ஆயில் ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி வந்து தொக்காட்டை பண்ணுறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி செஞ்சுறது. ஸோ சம் ஆயில் எப்போயாவது பண்ணுறது உண்டு. அந்த டேஸ்ட்டுக்கு எப்போயாவது பண்ணுற மாதிரி பண்ணுவேன். எப்போயாவது பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, 1 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கழுவி வச்ச கீரையை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கீரையை அதை போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து தக்காளி வேறு எதுவுமே ஆட் பண்ணல. தக்காளிலாம் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து புளி இருக்குல்ல, புளி வந்து ஒரு கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை வந்து போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் 4 விசில் வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து பக்கோடா பண்ண போகிறேன், கீரை பக்கோடா. நறுக்கி வச்ச கீரையில் வந்து பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுட்டு, சக்தி பஜ்ஜி போண்டா பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா, லைட்டாக தண்ணி தொளித்து பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கோடா. ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையிலே பண்ணுறதுனால வந்து ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஆயிலில் போடுறதுனால கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக தான். பட் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டுக்கு பார்க்குறப்போ ஓரளவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து டெய்லியும் வந்து ரொட்டீன் ஒர்க்காக வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சில டைம் வந்து ஸ்டாப்பபிளாக இருக்க மாதிரி சில டைம் தோணும். பட் இருந்தாலும் வந்து எனர்ஜெட்டிக் வந்து நிறையா வந்து பூஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும் டெய்லியும். பட் வந்து சில டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ வந்து தோன்றது உண்டு. என்னென்னா, சில டைம் அவங்களே கூட கேட்பாங்க, உனக்கு போராக தோணாதா, சமையலே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஒர்க்கே பண்ணுற ஒர்க்கே பண்ணிக்கிட்டே ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில டைம்லாம் கேட்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து சில டைம் வந்து ரிப்பீட்டடாக பண்ண அது வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி போயிடும். அதே நேரத்தில் அந்த ஒர்க்கை வந்து செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. சப்போஸ் நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து செய்யாமல் ஒரு 2 days இருக்க சொன்னாங்கன்னா, நம்மளால் வந்து கண்டினியூஸாக அதை வந்து ஒர்க்கை வந்து பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அது லேடிஸால் ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எப்போ இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே வரத உணர்ந்து தான் செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் போல் வந்து காஃபி போட வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து டீ போடவே இல்லை. நான் காலையிலே காஃபி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரமும் காஃபி தான் குடிக்கணும்னு தோணுச்சு. சன்னுக்கு மட்டும் பால் மட்டும் ஆற்றிட்டு அவர் வந்து விளையாட போயிட்டார் கிரவுண்டுக்கு. அப்புறம் வந்து அவருக்காக ஃபஸ்ட்டு பால் மட்டும் ஆற்றி வச்சிடலாம், சூடு ஆறட்டும் அப்படின்ட்டு ஆற்றி மூடி வச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக காஃபியை குடிச்சிட்டு, பால் வந்து ஈவினிங் டைம் போல் தான் வாங்குவேன். ஸோ காலையில் வாங்குறத நிறுத்திட்டேன்.
ஒரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டேன். அதனால் வந்து ஈவினிங் டைமில் சாயந்தரம் போல் வருமா, அதனால் வந்து உட்காந்துருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். டெய்லியும் இதே ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியுமான்னு சில டைம் வந்து ஒவ்வொரு டைமில் வந்து சிலது மாறும், சிலது அப்படியே இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து சில இது இருக்கும் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு எனக்கு வந்து இந்த பட்டை போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் வந்து சிலரை பார்த்தாவே வந்து பார்த்துட்டு பிடிச்சி போய் ஃபாலோ பண்ண விஷயம். போடுறப்போ வந்து அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்னோட புக் எடுத்து என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன். அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, ஹோம்ஒர்க்கை ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் ஸோ ஹோம்ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 1 டே லீவ் போட்டிருந்தாரு. ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து ஹோம்ஒர்க் பண்ணிடலாம், என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் பண்ணி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன ஹோம்ஒர்க்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு. ஸோ அவரோட புக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் டைரியில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் அந்த இதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த பேஜில் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எனக்கு. ஸோ இன்னொரு விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். டேக் கேர், பாய்.